அவர்கள் உன்னை வார்த்தையால் வசைபாடட்டும். வார்த்தைகள் தீர்ந்துவிட்டால் வேறு யாரிடமாவது வார்த்தைகளை கடன் வாங்கி வசைபாடட்டும். ஏனென்றால் அவர்கள் வாங்கிய கடனை வட்டியும் முதலுமாக அடைக்கப் போவது நான் தானே. என் தங்கமே, எப்போது உன் மனக்குமுறல்கள் அனைத்தையும் என்னிடம் இறக்கி வைத்து விட்டாயோ அப்போதிலிருந்து உன் பாவ கணக்குகள் அத்தனையும் முடிந்துவிட்டது. இனி நீ புண்ணியத்தின் பலனை மட்டுமே அடைவாய். அதே சமயத்தில் நீ படும் துயரத்திற்கு கை கொடுக்காமல் உன்னால் இன்று நல்ல வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் உன்னை ஏமாற்றி உனக்கு துரோகத்தை ஏற்படுத்தி உனக்கு இடையூறாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தால் நான் அமைதியாக பார்த்து கொண்டிருப்பேன் என்று மட்டும் நினைத்து விடாதே. உலகத்திலேயே மிக பெரிய பாவம் என்ன தெரியுமா? நம்பிக்கை துரோகம். நல்லவர்கள் போல் நடித்து உன்னை நம்ப வைத்து உன்னால் முடிந்த உதவிகள் அத்தனையும் வாங்கிவிட்டு எல்லாம் முடிந்தவுடன் எதுவும் தெரியாதது போல் எங்களால் மட்டுமே இந்த நிலைமைக்கு வர முடிந்தது, நாங்கள் நல்லவர்கள் என்று கூறிவிட்டு அவர்கள் செய்த கொடுமைகள் அனைத்தையும் மறைத்துவிட்டு அவள் கெட்டவள், அவளால் நாங்கள் அனுபவித்த துன்பம் இருக்கிறதே, அப்பப்பா எங்களால் வாய்விட்டு சொல்ல முடியாது, எங்கள் குடும்பத்தை மிகவும் வேதனைக்குள்ளாக்கினாள் என்று அத்தனை பழியையும் உன்மேல் சுமத்திவிட்டு நினைத்த காரியம் முடிந்தது, எல்லோரையும் நம்ப வைத்து விட்டோம், யாரும் பார்க்கவில்லையே என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உன் அருகில் நான் இருக்கிறேன் என்பதையும் உணரத் தவறிவிட்டார்கள். நீதான் கொடுமைப்படுத்தினாய் என்றால் தைரியமாக என் ஆலயத்திற்கு வந்து என் முன்னால் நின்று நீதான் அத்தனை கொடுமைகளையும் செய்தாய் என்று கூறட்டும். கூறுவார்களா? என் மகள் என்ன செய்தாள், என்ன செய்யவில்லை என்பதை நானல்லவா ஒவ்வொரு நாளும் கவனித்து கொண்டிருந்தேன். அது அவர்களுக்கு எப்படி தெரியும்? காலமென்று ஒன்று சுழன்று கொண்டிருக்கிறது என்பதையே மறந்துவிட்டார்கள். இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை மோகத்தில் பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் எதிர்காலம் என் கையில் அல்லவா இருக்கிறது. அவர்களுக்கு பதில் கூற நான் இருக்கிறேன் என்பது தெரியாமல் இடையில் புகுந்து அவர்களின் ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆடும் வரை ஆடட்டும். அவர்கள் ஆடி முடித்த பின் கால் வலிக்கிறதே, சிறிது நேரம் அமர்வோம் என்று அமர்வார்கள். அப்போது அவர்களை அமர விடாமல் நான் என் ஆட்டத்தை தொடர்வேன். இத்தனை நாள் என் மகளிடம் ஆடினார்கள் அல்லவா? இப்போது என் ஆட்டத்திற்கு பதில் கூறட்டும்.